Hi friends, welcome to Meal Now channel. இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேகட்டுங்க. அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. நல்லா உடைச்சிடலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு. கையாலே நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா உடைச்சி எடுத்துட்டேன். 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், பச்சை மிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பெரிய உருளைக்கிழங்குக்கு 1 கப்பு மைதா மாவு தான் அளவு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இது சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துடலாம். கையில் எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ சுட்டு எடுத்துடலாம். 7 பால்ஸ் வந்திருக்குங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் டு ஸ்லிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் தீயாமல் இருக்கும். இன்னும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வேக வச்சுருங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். பாருங்க, 1 சைடு நல்ல ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இதே மாதிரி அந்த பக்கம் ஆகட்டும். இப்போ 2 பக்கம் நல்ல ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு பாருங்க. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீர்மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்னோடய ஸ்டைல் பண்ணுறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் போடுற ஐட்டம் தான். அது கூட வந்து இந்த லெமனோட இலை போடுவேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு மோர் எடுத்துருக்கேன். நல்ல புளிச்ச மோர் தான் இது. தண்ணியெல்லாம் ஊற்றலிங்க. மோர் நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். வெண்ணெயில் எடுத்துருக்குறேங்க. இதில் ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தழை, இந்த 4-5 இந்த லெமனோட இலை எடுத்துருக்குறேன், கொஞ்சம் கருவேப்பந்தழை. இதெல்லாம் தனியாக நல்லா நைஸாக அரைச்சிடுங்களா. இது கூட ஒரு துண்டு இஞ்சிங்க. உப்பு போடலைங்க நம்ம மோரில். இப்போ இது கூட அரைக்கும் போதே கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, உப்பு. புளி மோர் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது புளி, அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிறேன். இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். இதை வந்து வடிகட்டிடலாம். மோரில் ஊற்றி வேணாலும் வடிகட்டலாம், இல்லைன்னா அப்படியே வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, பச்சை கலரில் எக்ஸ்ட்ராக்ட் இறங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள், சர்வ் பண்ணிடலாம். குடித்தா குடிச்சிட்டே இருப்பாங்க. இன்னும் தண்ணி வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு.